வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? பச்சை நேப்பியர் தட்டை விதைக்குச்சி வச்சுருக்கோங்க. அதை தான் நடவு செய்யலான்னு பார்க்குறோங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த சோளத்தட்டையெல்லாம் கழிக்குது. ஆனால் பச்சை நேப்பியர் தட்டை மாடுகள் நல்லா சாப்பிடுதுங்க. இருந்தாலும் இப்போ மாடுகள் எண்ணிக்கை ஒன்றா கூட கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் காட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நடவு செய்யலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோங்க. ஈவினிங் 5 மணி ஆச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. இருந்தாலும் அதை பார்த்தா முடியுமான்னு சொல்லிட்டு நான் வந்து குச்சியை வந்து ஒவ்வொரு நாள் போட்டுக்கிட்டு இருந்தேங்க காட்டில். ஹஸ்பண்ட் வந்து நடவு பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த தண்ணி பாய்ச்சின காட்டில். பாப்பாவுக்குலாம் லீவுனால இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க வீட்டில் வந்து 1, 2 வேளை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் வந்து விதைக்குச்சி வந்து நடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்கங்க. ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருப்பேன், பச்சை நேப்பியரா சிவப்பு நேப்பியர் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்மளுக்கு எப்பொழுதும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க ஆதரவு தர்றாங்க. புதுசாக யாருமே வீடியோஸ் பார்க்குறதில்ல. என்ன பண்ணுறது, விவசாய சேனல்னாலே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம யூடியூப்லன்னு வந்தாச்சுங்க. வியூஸ் போகுதோ போகலையோ நம்மளால் முடிஞ்ச வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மொத்தம் 4 சரவுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீளமாக இருக்குல்ல, இங்கிட்டும் இங்கிட்டும் கரை அவர் நின்றுட்டு இருக்கார்ல, அது ஃபுல்லாக ஒரு சரவுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 சரவு இது மாதிரி எடுத்து வச்சுருக்காரு கரை. மொதல் 2 சரவு மட்டும் இருந்தால் மற்ற 2 சரவு மறுநாள் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரண்ட்டு வேறு நின்றுச்சு ஈவினிங் டயத்தில். அதனால் கரண்ட்டு இருந்து பாய்ச்சின அந்த சரவுகளில் மட்டும் நட்டுக்கிட்டு இருந்தோங்க. சரி, எப்பொழுதுமே வந்து தீவனத்தட்டை 2 பேர் சேர்ந்து தான் வெட்டுவோம். இல்லைன்னா அவரே வெட்டிட்டு வந்துடுவோங்க மாட்டுக்கு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பத்தாத இடத்துலலாம் கொஞ்சம் வந்து குச்சியை வந்து நான் எடுத்து போட அவர் நட்டுக்கிட்டு இருந்தாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவே டைம் ஆகிடும். அப்புறம் 6:30க்கெலாம் நம்ம பால் கறக்க ஆரம்பிச்சிடணும்ல. அதனால் நம்ம வந்து தீவனத்தட்டை வெட்டலான்னு சொல்லிட்டு நான் வெட்டிக்கிட்டு இருந்தேங்க. அவர் வந்து நடவு பண்ணிக்கிட்டு இருந்தனால நம்ம வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈகோ பார்க்காம ஆளுக்கு ஒன்றா செஞ்சால் தாங்க நம்ம வந்து விவசாயத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து டயர்டு இல்லாமல் செய்ய முடியும். நீ அந்த வேலை செய், நான் அந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி பொறாமல் இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா 2 பேருமே விவசாயம் பார்க்குறனால நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தாங்க ஓரளவுக்கு வருமானங்கிறது நம்மளுக்கு வரும். வருமானம் வருதோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தாங்க தீவனத்தட்டை வெட்டினேன். இதான் அந்த சிவப்பு நேப்பியர் தட்டை. இது வந்து கன்றுக்குட்டிகளுக்கு போடுவோம். அப்புறம் சினை இல்லாத மாடுகளுக்கு இந்த மாதிரி போடுவோம். ஆனால் நல்லா சாப்பிடுறது, லைட்டாக சொனை இருக்கனால எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க. அதனால் ஈவினிங் வந்து அந்த விதைக்குச்சியெல்லாம் நான் பரப்பி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் நேப்பியர் தட்டை வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ஈவினிங்கில் பாருங்கள் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் வெட்டுனேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் 2 பேருமே சேர்ந்து அள்ளுவோம். இன்றைக்கி வந்து அந்த வேலைகள் இருக்கனால நான் கொஞ்சம் மட்டும் தீவனத்தட்டு வெட்டிட்டு வந்துட்டேன். மீதி அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெட்டிக்கினேன். நீ வீட்டில் போயிட்டு மற்ற வேலையை பாருன்னு சொன்னாங்கங்க. அதை நான் வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் எல்லாம் மேய்ச்சல் காட்டில் கட்டியிருந்தாமா, அவங்களெல்லாம் ஒன்றா பிடிச்சிட்டு வரணும். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல. நைட் நேரத்தில் அந்த மரங்களுக்கு அடியில் நாங்கள் கட்ட மாட்டோம், கொஞ்சம் வந்து வெளியில் கட்டுவோம். இது வந்து பகல் நேரத்தில் மட்டும் மாடுகளுக்கு வந்து மரங்களோட நிழலில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே கட்டுவோம். ஆனால் நைட் நேரத்தில் ஃபுல்லாக கட்ட முடியாது, ஏதாவது இருட்டாக இருக்கும், பாம்பு எதனா அல்லது எதனா ஒரு விஷச்சந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பகலில் கட்டுறதோட சரிங்க. இருந்தாலும் நம்ம அதில் உள்ள சாணிகள்லாம் அள்ளணும். இல்லைன்னா கோழி இருக்குல்ல, அதை ஃபுல்லாக களைச்சிடுங்க. நானும் அள்ளி போட்டுட்ருக்கப்போ ஹஸ்பண்ட் வந்து நறுக்கின தட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அவர் கொஞ்சம் நறுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டாருங்க. இதில் என்னன்னா நம்ம வந்து வெள்ளச்சியும் மணியையும் வந்து நேற்று ஈவினிங் வந்து மேய்ச்சல் காட்டில் கட்டலைங்க. என்னையை போட்டு பழி வாங்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு வாய் இல்லாத ஒன்று தான், ஆனால் வந்து அப்படி நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு சாணி அள்ளிட்டு அப்புறம் நம்ம வந்து இவங்களுக்கு எதாவது தீவனத்தட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்க. அது முன்னாடி வெள்ளச்சி பார்த்துட்டு எங்களை முறைக்க ஆரம்பிச்சிட்டா. சரி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பாசமாக 2 தடவை பேசிட்டு, நான் வந்து சாணல் தெரியாமல் அவன் வந்து தடவிட சொல்லிக்கிட்டு இருந்தானா, சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு அவனையும் தடவி கொடுத்துட்டு அடுத்து வந்து மாடுகள்லாம் ஒன்றா பிடிக்கலான்னு கிளம்பிட்டோங்க. ரொம்ப லாங் வீடியோவாக போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குங்க. அதனால தான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய்.